இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம நிறைய பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், கடினமான பணிகள், கடுமையான உழைக்க வேண்டி இருக்குது, ஏகப்பட்ட பணி சுமைகள், இப்படி மனித வாழ்க்கை ஒரு ரொம்ப கடினமாக மாறிப்போச்சு. அப்படி தானே? டென்ஷன், வேலை வாங்குறது, கோவப்படுறது, திட்டுறது, அந்நியர்கள்னால் எப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்க கீழ் வேலை செய்கிறவங்க உங்கள் உறவினர் கிடையாது, அவங்க ஒன்றும் உங்கள் நண்பர் கிடையாது. உரிமையில் நீங்கள் திட்டலை, அவங்க ஒழுங்காக வேலை செய்யணும். நீங்கள் மேலதிகாரியாக இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு கீழே உள்ளவங்கள நீங்கள் வேலை வாங்கணும். இப்போ கீழே உள்ளவங்களுக்கு ஒரு டென்ஷன், மேலதிகாரி திட்டும்போது அவங்களுக்கு ஒரு டென்ஷன், இப்படி ஏகப்பட்ட பணிச்சுமைகள், ஒரு கடினமான முரட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை முறை. இதையெல்லாம் தாங்கிக்கணும்னா இந்த தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா தான் இந்த மாதிரியான இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள இந்த அழுத்தங்களை தாங்கிக் கொள்ள முடியும். இந்த மன அழுத்தங்களை, இந்த பணி சுமைகளை, இந்த கடினமான ஒரு முரட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை முறையை எதிர்கொள்வதற்கு ஒரு முரட்டுத்தனமான உணவுகள் தேவைப்படுகிறது. தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு, மாமிச உணவு, முட்டை உணவு. அதனால தான் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. மனித வாழ்க்கை மென்மையாக இருந்தால் அதை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆசை வராது. மனித வாழ்க்கை மென்மையாக இருந்தால் இப்போ அந்த ஆசை வராது. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையை பாருங்கள். அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, அலுவலகங்கள் கிடையாது. எல்லாருக்கும் தனித்தனியாக விவசாய நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 3 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க தினமும். எல்லாத்துக்குமே 2 ஏக்கர் விளை நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 3 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. குடும்பம், காதல், விளையாட்டு, அப்புறம் கலைகள், ஓவியம், பாடல், ஆடல், கதைகள், கதை சொல்கிறது, இப்படி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப எளிதானது. அங்கே பெரிய நடைமுறைகளே கிடையாது. நிறைய அந்த ஆவணங்களை கட்டிட்டு அழுறது, அந்த ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, கோர்ட்டுக்கு போனோம், இதுங்க போனோம், இப்படி வாகனங்கள் எதுவுமே அங்கே கிடையாது. மோட்டார் வாகனங்கள் எதுவும் கிடையாது. அப்படி ரொம்ப எளிதான ஒரு உலகம். ஒரு கிராமத்தில் வாழ்கிறாங்களே. இப்போ பழங்குடியினர்லாம் மலைகளில் வாழ்கிற பழங்குடியினரோட வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வேலையே என்னென்னா உணவை உற்பத்தி செய்வது தான். உணவை உற்பத்தி பண்ணுவது, அதை சாப்பிட்றது, ஆடுறது, பாடுறது, வாழ்கிறது, அவ்வளோதான். இதுதான் ஒரு எளிதான வாழ்க்கை. நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் கலெக்டராக இருக்கார், நாட்டே ஆட்சி பண்ணுறாரு, அவர் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த மாவட்டத்தை ஆட்சி பண்ணுறாரு, அது ஒரு வேலை. அப்புறம் வீட்டுக்கு சாப்பிட்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு மோட்டார் மெக்கானிக்காக இருக்கார், அது மிகப்பெரிய வேலை. அது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் செய்யணும். அப்புறம் அதில் சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிடணும். இது எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். ஆனால் இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அவங்க வயல்வெளியில் உணவை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை சாப்பிட்றாங்க, பகிர்ந்து சாப்பிட்றாங்க. அப்புறம் ஆடல், பாடல், நல்ல தூக்கம். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேலதிகாரி, உயரதிகாரி, கீழதிகாரி அப்படி யாரும் கிடையாது அங்கே. தனக்கு மேல் வேலை செய்வர்கள், தனக்கு கீழ் வேலை செய்வர்கள் அப்படின்னு யாருமே அங்கே கிடையாது. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அங்கே அந்த மாதிரி மேலதிகாரி, கீழதிகாரின்னு உங்களுக்கு யாருமே கிடையாது. யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லோரும் அவங்கவுங்க தனித்தனியாக அவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள விவசாய நிலத்தில் உழைக்க போகிறாங்க. உன் விருப்பம் இருந்தால் உழைச்சி ஒரு உணவை உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுக்கோ. இல்லை நீங்கள் போக வேண்டான்னு தோணுதா, நீ படுத்துவீங்களா, யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அப்போது அந்த மாதிரி ஒரு எந்தவித புற நெருக்கடியும் இல்லாத, புற நிர்பந்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்கிறாங்க. மன அழுத்தம் என்பதே இருக்காது, அவமானம் என்பதே இருக்காது. மேலதிகாரி திட்டுவார், அவருக்கு பதில் சொன்னால் அவருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மன அழுத்தமே இல்லை. மென்மையான வாழ்க்கை, ரொம்ப மென்மை. ஆடல், பாடல், காதல், குடும்பம், பிள்ளைகள், குட்டிகள், அப்பா, அம்மா, முதியோர், பாட்டி, தாத்தா, இந்த மாதிரி விளையாட்டு, எங்கே போனாலும் நடந்து போகிறது, ஓடி போகிறது, இப்படி ஒரு வாழ்க்கையை பார்த்திங்களா, ஒரு மாதிரி ஒரு குழந்தைகளுக்கான ஒரு உலகம் மாதிரி இருக்கும். ஒரு மென்மையானது. அப்படி இருக்கும்போது அங்கே மன அழுத்தம் அப்படிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த தானிய உணவுகளை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. மாமிச உணவுகளை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மாமிச உணவு, தானிய உணவு, முட்டையெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்கன்னா, இந்த வாழ்க்கை அவ்வளோ சுமையாக இருக்குது. நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை என்பது அவ்வளோ சுமை நிறைந்தது. ஏகப்பட்ட வேலைகள், ஏகப்பட்ட நடைமுறைகள், முரட்டுத்தனமானது, ஆபத்து நிறைந்தது. அதனால தான் சிகரெட் பிடிக்கிறாங்க. மன அழுத்தம் அதிகமாகுது, சிகரெட் பிடிக்கிறாங்க. அதுலேருந்து விடுபடுவதற்காக சிகரெட் பிடிக்கிறாங்க, போய் மது அருந்துகிறார்கள்.
அப்புறம் வந்து இந்த மாதிரி தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள், இதெல்லாம் அவர்களுக்கு ஆறுதலை தருகிறது, மக்களுக்கு ஆறுதலை தருகிறது. இவ்வளோ சுமை நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு எதெல்லாம் ஆறுதலை தருதுன்னா, இந்த உணவு ஆறுதலை தருகிறது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு, பிரியாணி, இதெல்லாம் அவர்களுக்கு ஆறுதலை தருகிறது, ஆறுதலாக இருக்கிறது. அதனால் இதன் மூலம் கிடைக்கிற ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை அது தேவையாக இருக்கிறது இந்த மக்களுக்கு. ஏன்னா அவ்வளோ வேலை செய்கிறாங்க இந்த உலகத்தில், மக்கள் அவ்வளோ கடினமான வேலைகளை செய்கிறாங்க. அதனால் அவர்கள் அந்த கடினமான வேலை செய்வதற்கு உடம்புக்கு ஒரு அளவுக்கு அதிகமான ஆற்றலை தருகிற ஒரு உணவுகள் தேவை. அதுதான் இந்த தானிய உணவுகள், மீன் உணவுகள், மாமிச உணவுகள், முட்டை உணவுகள், இதெல்லாம் தேவை. அதனால தான் உப்பு போட்டு சமைச்சு அது வேறு சுவையாக சாப்பிடணும். சுவையாக சாப்பிட்டா தான் அது வந்து இந்த உலகத்தில் வாழ முடியும், இந்த இயந்திர அறிவியல் உலகில் உலக வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியும். அதனால தான் இந்த உணவுகளை சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுனால இப்போ நோய் வருது, அதுக்கு மருத்துவர்கள் நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க, நோய் வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம், கண்டிப்பாக நோய் வரும், நாங்கள் வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அது ஒரு சரிப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆறுதலாக இருக்குது. அதனால் இந்த உணவில் கண்டிப்பாக நோய் வரும், நோய் வந்தால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, இதை சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி முரட்டுத்தனமான ஒரு உலகத்தில் வாழணுன்னா இதெல்லாம் சாப்பிட்டு தான் நீங்கள் ஆகணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்தில் தான் இந்த உணவில் சாப்பிட்டுட்ருக்காங்க. இல்லைன்னா நம்ம இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கெல்லாம் சமைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஆண்கள் பெண்கள் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சிக்கணும். சமைக்காமல் பெரும்பாலும் பச்சையாக சாப்பிடுவாங்க, கிழங்குகளை அவிச்சு சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். உப்பே கிடையாது, மசாலா உணவுகள்லாம் கிடையாது. உணவை சமைப்பதற்காக அவங்க ரொம்ப போராட போகிறதே கிடையாது. ஆண்கள் பெண்களும் ஒரே மாதிரி தான் வாழ போகிறாங்க. பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே எல்லாத்துக்கும் சமைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு, அதெல்லாம் இந்த உலகத்தோடு சரி. இனிமேல்லாம் அதுக்கு கிடையாது. ஆண்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி தான் பெண்கள் வாழ்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு மென்மையான உலகம். அவங்கவுங்க உணவை அவங்கவுங்க எளிதாக குறைவான நேரத்தில் சமைச்சிப்பாங்க, அவ்வளோதான். ஒரு கிழங்கு இருக்கா, பச்சையாக கூட சாப்பிடுவாங்க, அல்லது வேக வச்சு கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குயிக்காக நேரத்தை மிச்சப்படுத்திக்கிட்டு எளிதாக வாழ்கிற அவர்களுக்கு மன அழுத்தம் என்பது கிடையாது, அவமானங்கள் என்பது கிடையாது. மகிழ்ச்சியாக வேறு வாழ்கிறாங்க. ஆடல், பாடல், காதல் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவு தேவையில்லை, அது ஒரு மாமிச உணவு தேவையில்லை, முட்டை உணவு தேவையில்லை, இன்னும் தேவையில்லை. ஏன்னா இந்த உணவுகள்லாம் எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா, தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகள்லாம் எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா, இந்த மாமிசம் ஏன் சாப்பிட்றாங்க, முட்டை ஏன் சாப்பிட்றாங்கன்னா, இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உடம்பில் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை, ஆற்றல் தேவை. அதை பெறுவதற்கு, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் கடினமான பணிச்சுமை நிறைந்த ஒரு உலகம் இது, முரட்டுத்தனமான வேலைகள் உள்ள உலகம் இது. பாருங்கள், இந்த கப்பல்லாம் பாருங்கள், கடல் மேலே கப்பல் பயணி, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கப்பல் வந்து கடலில் மிதந்து போகுது. ஒரு கப்பலை கற்பனை பண்ணி அதை வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ பிரம்மாண்டமானது. அதெல்லாம் மனுஷங்க செய்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு உணவு தேவைப்படுது. அதுதான் இந்த தானிய உணவு, மாமிச உணவு, முட்டை உணவு. ஆனால் அதனால் நோய்கள் வருது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நோய்கள் வருவதற்கு இதுதான் காரணம். இந்த உப்பு, தானியங்கள், மாமிச உணவு, முட்டை உணவு, அதுதான் காரணம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம்னு 20 வருஷம் இருக்கும். அது வரைக்கும் நம்ம இதை சாப்பிட்றது, மக்கள் பெரும்பாலானவங்க இதை சாப்பிட்டு தான் ஆவாங்க. ஒரு சிலர் என்ன மாதிரியான ஆட்கள் வந்து அதிலேருந்து விடுபடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை மென்மையாக தான் இருக்கும், மென்மையான வேலையை தான் அவங்க செய்வாங்க. அதற்கு தகுந்தாற் போன்று தான் அவருடைய உணவு முறையும். நான் எனது உணவு முறையை நான் மாற்றிக்கொண்டுள்ளேன். அதுபோல் தான் என்னுடைய வேலையும் இருக்கும். நான் மென்மையான வேலைகளை தான் என்னால் செய்ய முடியும். இந்த முரட்டுத்தனமான வேலைகளுக்கு நான் உடன்பட மாட்டேன். எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அதை நான் மென்மையானவனாக நான் மாறுகிறேன். உணவும் எனது உணவு முறையிலும் மென்மையான அணுகுமுறை கடைபிடிக்கப்படுகிறது. அதுதான் மனித உணவு முறை. மனித உணவு முறை என்பது மென்மையான உணவு முறை. அந்த உணவு முறை வந்து முரட்டுத்தனமாக உழைப்பதற்கு ஒருவருக்கு உதவி செய்யாது, ஒருவருக்கு தேவையான ஆற்றலை கொடுக்காது. முரட்டுத்தனமாக உழைப்பதற்கு, முரட்டுத்தனமாக வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை அந்த மனித உணவு முறைங்கிறது வந்து கொடுக்காது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், இதுதான் வந்து மனித உணவு முறை. தானியங்களோ இல்லை மாமிசங்களோ மனித உணவு முறை அல்ல.